இலங்கையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபை நிதியத்திலிருந்து உதவிகளை வழங்குவதாக ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்த போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இடம்பெற்ற சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் இந்த உறுதியை வழங்கியுள்ளார். தான் சமாதானத்துக்கு மதிப்பளிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அதனை வரவேற்றுள்ள ஐநா பொதுச் செயலாளர் இலங்கை ஜனாதிபதி பின்பற்றும் நடைமுறை குறித்து சர்வதேசம் அவதானித்து வருவதாக கூறியுள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷரீஃபுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது வலயத்தின் பாதுகாப்பு மற்றும் சாக் அமைப்பின் எதிர்காலம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான சுற்றுப் போட்டிகளை அதிகரிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் நவாஸ் ஷரீப் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை மோல்டா பிரதமர் ஜோசப் மஸ்காட்டுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஐநா தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது. மோல்டாவில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் பங்கேற்குமாறு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.